இன்றைக்கி நான் உங்களுக்கு நெயில் ஆர்ட் செய்து காட்ட போகிறேன். நம்ம வீட்டில் இருந்தே செய்யலாம் ஈஸியாகவே நெயில் ஆர்ட். எங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்களே செஞ்சுக்கொள்ளலாம். போய் பார்லரில் காசு கொடுத்து தான் செய்யணுமெல்லாம் இல்லை. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்களே செய்யலாம். இதுக்கு ஃபேக் நெயில் நான் எடுத்திருக்கேன். என் நுகங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவு பார்த்து 5 நெயில் எடுத்திருக்கேன். நீங்களும் அதை மாதிரி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் நெயிலில் இருக்கிற அந்த வழுவழுப்பான தன்மை இல்லாமல் ஆக்கிறதுக்காக க்ளூ போட்டு ஒட்டும் போது ஃபிக்ஸ் ஆகி நிற்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ அதை ஷேப் பண்ணுறேன். அதில் இருக்கிற வழுவழுப்பெல்லாம் போகிற மாதிரி நாங்கள் உறைஞ்சி எடுத்து க்ளீன் பண்ணிக்கொள்ளணும் ஷேப்பரால். அப்போ தான் நெயில் ஃபேக் நெயில் ஒட்டும் போது நல்லா ஃபிட்டாக நிற்கும். இப்படி எல்லா நெயிலையும் அந்த வழுவழுப்பு நெயிலில் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நெயிலை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ அதில் உங்களோட ப்ரஷ் இருந்தால் ப்ரஷ்ஷாலையும் க்ளீன் பண்ணிக்கொள்ளலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை ஜூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ புஷ்ஷரால் மேலதிகமாக அந்த நகத்தில் இருக்கிற இதை புஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கொண்டிருக்கேன். அப்போ தான் நகம் ஒட்டும்போது வடிவாக இருக்கும். இல்லாட்டி அரியணமாக இருக்கும் அந்த இடையிலுக்குள்ளே போய் நிற்கும்போது. மேலதிகமாக நகங்கள் வளர்த்துருந்தா நகங்களையும் கட் பண்ணிவிட்டு நெயிலை ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் அது வடிவாக இருக்கும். ஸோ நான் நெயில் கட் பண்ணி அந்த மேலதிக டிஷ்யூக்களையும் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ கட் பண்ணிவிட்டு ஃபேக் நெயிலையும் நாங்கள் நகத்துக்கு செய்த மாதிரியே அதையும் ஷேப் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ தான் ஒட்டும்போது க்ளூ போட்டு ஒட்டும்போது ஃபிக்ஸ் ஆகி நிற்கும். வலுவலுப்பாக ஓடி அங்கால இங்கே நகராமல் ஒரு இடமா ஃபிக்ஸ் ஆகி நிற்கும். இப்போ க்ளூ போட்டு முதலாவது பெரிய விரலுக்கு ஒட்ட போகிறேன். மேலே இருந்து மெதுவாக அமர்த்தி கொஞ்ச நேரம் அமர்த்தி பிடிச்சி கொண்டிருக்கும்போது நகத்தோடு நல்லாவே ஃபிட்டாகி ஒட்டிடும். அப்படி ஒவ்வொரு விரலாக நான் க்ளூ போட்டு ஒட்ட போகிறேன். இதுக்கு எந்த வித சூப்பர் க்ளூவும் நாங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ சூப்பர் க்ளூ அந்த சூப்பர் க்ளூவால் யூஸ் பண்ணலாம். கூடுதலாக நெயிலுக்கு லேஸ் சூப்பர் க்ளூ விற்கிது. நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் இறுக்கி நெயிலை அமர்த்தி பிடிச்சி வச்சுருந்தா கொஞ்ச நேரத்துலேயே நல்லா ஃபிக்ஸ் ஆகிரும். இப்போ நெயில் கட் பண்ணுற கட்டரால் ஃபேக் நெயிலை கட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான உங்களுக்கு எவ்வளவு நீளமாக தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெட்டி கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அளவாக எடுத்து போட்டு கட் பண்ணிவிட்டு நெயில் கட் பண்ணுற கட்டரால் இப்போ நான் திரும்பவும் ஷேப்பர் எடுத்து உங்களுக்கு என்ன டிசைனில் நீங்கள் நெயிலை ஷேப் பண்ணி எடுக்கணுமோ அந்த ஷேப்புக்கு இந்த ஷேப்பராலேயே எடுக்கலாம். உங்களுக்கு என்ன வடிவம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணிவிடுங்க. எனக்கு இப்படி ஷேப் பண்ணுறது தான் பிடிச்சிருக்கு. ஸோ நான் இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்படி ஒவ்வொரு விரலுக்கும் நகத்துக்கும் நாங்கள் ஷேப் பண்ணி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் ஷேப் பண்ணி ஒரே அளவுக்காக எடுத்துக்கொள்ளுங்க நகத்தை.
நல்லா ஷேப் பண்ணிவிட்டு இப்போ நெயில் பாலிஷ் அடிக்க போகிறேன். நான் முதலாவது கோட்டிங் கொடுத்துருக்கேன். முதலாவது கோட்டிங் வடிவமை ஒருக்கா கொடுத்துட்டு நான் ஜூவி லைட்டுக்குள்ள கொஞ்சம் நேரம் வைக்க போகிறேன். ஜூவி லைட்டுக்குள்ள கொஞ்சம் நேரம் வச்சு எடுக்கும்போது நல்லாவே காஞ்சி வரும். நீங்கள் நார்மல் நெயில் பாலிஷும் யூஸ் பண்ணலாம். ஜெல் நெயிலும் இருக்குது. ஜெல் நெயிலுக்காகத்தான் ஜூவி லைட் பாவிக்கிறது. உங்களுக்கு எந்த நெயில் பாலிஷ் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இப்போ நார்மல் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுறேன். இப்போ திரும்பவும் நான் ஜூவி லைட்டுக்குள்ளே வைக்கிறேன் நெயிலை, அது காயறதுக்காக. வேணுமான டைம் அளவு அதில் டைம் இருக்கும், நீங்கள் உள்ளுக்கு வச்சு எடுக்கலாம். இப்போ நான் ஜெல் நெயில் பாலிஷால் கோட்டிங் மேலே மட்டும் கொடுக்குறேன், வளைவுக்கு மட்டும் ஹைலைட்டராக. உங்களுக்கு விரும்பின மாதிரி உங்களுக்கு விரும்பின மாடலில் செய்யுங்க. நான் இப்போ பூ ஒன்றும் எடுத்து நெயிலில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன். மேலே திருப்பி நெயில் பாலிஷால் ஒரு கோடிங் கொடுத்துட்டு திரும்பவும் யூவி லைட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். நான் அவ்வளோ பெரிய கஷ்டம் எல்லாம் இல்லை. நீங்கள் ஒரு 2 தரம் பார்த்தீங்கன்னா நீங்களாகவே வீட்டிலையே நீங்களே செய்து கொள்ளலாம். ஜூவி லைட்டுக்குள்ளே ஜெல் நெயில் பாலிஷை வச்சு எடுக்கும்போது அது ஈஸியாகவே காஞ்சி உங்களுக்கு வந்துடும். ஏன்னா அது நார்மலாக காயாது. ஜூவி லைட்டுக்குள்ளே வச்சா மட்டுமே ஜெல் நெயில் பாலிஷ் வந்து காயும். உங்களுக்கு நெயில் செய்கிறது எப்படின்னு நான் காட்டியிருக்கேன். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்காக சொல்லுவேன். கமெண்டில் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச்.